வெல்கம் டு சசி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் டூப்பர் காம்போ. நீங்க இது மாதிரி கிரேவியா பண்ணாம ட்ரையான வறுவலா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கிரேவி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ போல நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த நல்லெண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 5 வரமிளகாய விதை எடுத்துட்டு இது மாதிரி கிள்ளி அதுல போட்டிருக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காயை பீஸ் பீஸா நறுக்கி எண்ணெயில போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். 20 to 30 வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெங்காயத்தை கண்டிப்பா நம்ம வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1 கிலோ நாட்டுக்கோழி கறியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துன பிறகு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காரமான மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒருக்க இது மாதிரி கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்த உடனே தண்ணி சேர்க்காதீங்க. எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் போல மூடி வச்சு வேக வைங்க. நல்லா இந்த கறி பார்த்தீங்கன்னா மசாலா பிடிச்சு நல்லா வெந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல அடி பிடிக்காத, அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்திருக்கனால நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி வெந்து வரும். ஸோ தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 கப் போல தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சிங்கன்னா கறி நல்லா பூ போல வெந்துடும். ஸோ கறி வெந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடும். இதே நீங்க செமி கிரேவியா வேண்டாம், ட்ரையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான கறி வறுவல் ரெடி ஆயிடுங்க. ஸோ இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் காம்போவா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டான டைம்ல கரெக்டா அந்த மசாலா சேர்த்து வேக வச்சிங்கன்னா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.